விசாகப்பட்டினம்னு ஒரு கிராமத்துல ரங்கையாவும் அவருடைய மனைவி புஷ்பாவும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு குழந்தையே இல்ல. ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது குழந்தைங்க விளையாடுறத பாக்குறா. பாத்துட்டே போய் சாமி கிட்ட உனக்கு என்ன பாவம் செஞ்சையே எனக்கு குழந்தையே தர மாட்டிக்கிற அப்படின்னு கேட்டுட்டு கோவில்லையே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போனாங்க. வீட்டுக்கு போனதும் ரங்கையா அம்மா, ஏண்டா நீங்கள் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வரீங்க, நான் இங்கே வெளியே தலை காட்ட முடியாமல் இருக்கேன். ஏன்மா தலையில ஏதாவது பிரச்சனையா? ஏண்டா சொல்ல மாட்டேன். உன் பொண்டாட்டி இந்நேரம் பேரன் பேத்தி பெற்று கொடுத்துருந்தா இந்த கேள்வி வந்திருக்குமா? புஷ்பா அங்கிருந்து போயிட்டா. குழந்தை பெற்று தரேனாலும் இந்த ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அப்படியே சில நாட்களும் போகுது. ரங்கையாவோட அம்மா அவங்க புஷ்பா கிட்ட, நீயும் என் மகனுக்கு குழந்தையும் பெற்று தர மாட்டேன். உங்கள் அப்பா அம்மா கூப்பிடு. உங்கள் அப்பா மாட்டேன், நான் பேசுகிறேன். புஷ்பாவோட அப்பா அம்மாவும் வராங்க. குழந்தை பெற்று தருனாலும் இந்த ஆடம்பரத்துக்கு குறைச்சல் ஒன்றும் இல்லை. ஏன் சம்பந்தி இப்படியெல்லாம் பேசுறீங்க? இங்கே பாருங்க, என் மகனுக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உங்கள் பொண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க. என் பொண்ணு நிலைமை சம்பந்தி? உங்கள் பொண்ணு நிலமைனா அப்போது என் மகன் நிலைமை என்ன ஆகுறது? ஊரில் போகிறவங்களா நீ ஒரு ஆம்பளையா ஒரு குழந்தை கூட தர முடியாதான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் என்ன பதில் சொல்கிறது? புஷ்பா கோவத்துல வீட்டுக்குள்ள போயிட்டா. அப்போ ரங்கையா வந்து, அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க, நம்ம தனியா போயிடலாம் அப்படின்னு ரங்கையா சொல்றான். இவ்ளோ நேரம் உங்க அம்மா பேசுற வரைக்கும் அமைதியா தான் இருந்தீங்க. இப்ப மட்டும் எதுக்கு வந்து பேசுறீங்க? புஷ்பா பேசிட்டே இருக்கும்போது நாட்கள் தள்ளி போயிருக்கேன்னு ரங்கையா கிட்ட சொல்றா. ரங்கையாவோ அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றான். புஷ்பாட்ட போய் என்ன மன்னிச்சிடுமான்னு சொல்றா. அதுக்கு புஷ்பா, அத்தை, நீங்க பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. நீங்களும் ஒரு பொண்ணு தானே. ரங்கையா அம்மா பேசுனதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நாள் போனதும் புஷ்பாவுக்கும் குழந்தையும் பிறந்துருது. குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறாங்க.